டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ப்ரிப்பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் தேவையில்லாம வேற சில இடத்துல பணம் கட்டி நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்? இங்க நாங்க இலவசமாவே வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸுக்கு தேவையில்லாம நீங்க ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. அதே நேரத்துல தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நாங்க ரெகுலராகவே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோவை, இந்த ஷார்ட்ஸை ஃபுல்லா பார்த்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாருங்க, டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் 3. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 டேப் இருக்கும் பாருங்க. இந்த 3 டேபையும் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் படிங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, புணர்ச்சி விதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பாருங்க. மொத்தம் 31ல இருந்து 50 கேள்விகள், அதாவது 20 கேள்விகள் நாங்க வந்து கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, மதிப்பெண் 0 எடுத்திருக்கோம், 20க்கு 0 தான் இருக்கு. புணர்ச்சி விதிகள் மொத்தம் 20 கேள்விகள் இருக்கு, குரூப் 2 குரூப் 4க்கானது. தமிழ் இலக்கணம் பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுது டெஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம அகாடமி பேர் இருக்கு, எல்லாமே இருக்கு. முந்தைய டெஸ்ட் நீங்க போகணும்னா, சார் எனக்கு இதுக்கு முன்னாடி டெஸ்ட் நடந்தா தெரியாதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். மேலேயும் இருக்கும், நீங்க லாஸ்ட்லயும் போனீங்கனாலும் இது வந்து இருக்கும். ரைட், இது சம்பந்தமான கமெண்ட் ஏதாவது பண்ணாலும் நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு டெஸ்ட், அதுவும் நீங்க பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பாருங்க, இந்த தடவை புதுசா வந்து ஒரு கேள்வி தான் வரும். கேள்வி 31, சிறுமை கூட்டல் இலை, சிறுமை இலை அப்படின்னு வருமா, இல்ல சிறு விலைன்னு வருமா, சிறிய இலைன்னு வருமா, சிறுமிலைன்னு வருமா, இதுல எது சரியானது? ஓகே, சோ அது நீங்க கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஈறுபோதல் பிளஸ் உடன்படுமை இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ எக்ஸ்பிளனேஷனோடய உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பாருங்க, 1000 ஆண்டு, 1000 ஆண்டு. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்படி எல்லா கொஸ்டினையுமே 1 by 1 நீங்க ஆன்சரை கிளிக் பண்ணாதான் அடுத்த கேள்வினே வரும். நாடு கூட்டல் பற்று, நாட்டுப்பற்று. அடுத்த கேள்வி நீங்க தப்பா கிளிக் பண்ணிட்டீங்க, ஓகே. சோ நாட்டுப்பற்றுன்னு வரும், நாடு பற்றுன்னு வரக்கூடாது. ஏன் இங்க வந்து இட்டு வருது, ஓகேங்களா? சோ அந்த தகவலும் கொடுத்துரும். இட்டு நிற்கும், ஈற்று உகாரம் நீங்கி, அதாவது 2ல வந்து பாத்தீங்கன்னா இட்டு உ அது நிற்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரட்டிப்பாகும். தென் நாட் கூட்டல் டூ கூட்டல் பற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரும், இனமானது வரும். ஸோ இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து தொன்று தொட்டு, தொன்று தொட்டு, தொன்று கூட்டல் தொட்டு, தொன்று தொட்டு, தொன்று தொட்டு. இங்க பாருங்க, தொன்று தொட்டு, இங்க இத்து இல்ல. ஏன் வந்து இத்து வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து இங்க வச்சேன். ஸோ இந்த வினைத்தொகை எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர்ஸை மற்றும் தமிழ் அண்ட் ஜிஎஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளவு ஈஸியா வந்து நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பயன்படுத்திக்கோங்களேன். இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷார்ட்ஸ்ல ஒர்க் ஆகாது, அதனால நான் எங்களோட டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன். நீங்க கற்பதேஎஸ் உடைய பிளாக்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல எங்களுடைய கம்யூனிட்டி பேஜ் யூடியூப்லயே எங்களுடைய கம்யூனிட்டி டேப் இருக்கு, அதுல போய் நீங்க இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ.